இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். எப்தாவின் ஜெப இடம் மிஸ்பா. ஜெபிப்பதற்கு ஒரு இடம் அவசியம்தான். ஜான் வெஸ்லியின் காலத்தில் அங்கிருந்த பக்தியுள்ள சகோதரிகள் ஊருக்கு வெளியே இருந்த ஒரு பெரிய புதருக்கு அருகில் கூடியிருந்து ஜெபிப்பதுண்டு. அநேகர் பல வருஷங்களாக அந்த இடத்திலே அவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் ஜெபித்தபடியினால் அங்கே தெய்வீக பிரசன்னம் நிரம்பி இருந்தது. அங்கு ஜெபிக்கும் ஜெபங்களுக்கு உடனுக்குடன் பதில் கிடைத்தது. ஜான் வெஸ்லி சொன்னார், இதை நான் நம்ப மாட்டேன். கர்த்தர் ஆவியாயிருக்கிறார், அவரை எங்கும் தொழுது கொள்ளலாம். இந்த புதரின் அருகேதான் ஜெபிக்க வேண்டும் என்பதில்லை என்று கேலி செய்தார். ஆனால் அவர் இரட்சிக்கப்பட்டதும் அவரது கால்கள் அவரை அங்கு கொண்டு சென்றது. அங்கே தெய்வீக பிரசன்னத்தையும் வல்லமையையும் உணர்ந்தார். காந்தம் இருக்கும் இடத்தில் அதை சூழ காந்த ஈர்ப்பு சக்தியும் இருக்கும். வாசனை மலர்களை விற்பனை செய்யும் இடத்தில் தொடர்ந்து வாசனை இருந்து கொண்டே இருக்கும். அதுபோலவே கர்த்தருடைய பிள்ளைகள் கூடி ஜெபிக்கும் இடத்தில் தெய்வீக பிரசன்னம் சூழ்ந்திருக்கும். சில இடங்களுக்கு சென்று ஜெபிக்கும்போது ஜெபம் ஊற்றாக பொங்கி வரும். சில இடங்களில் ஜெபிக்க முடிவதில்லை. இருளின் வல்லமை இருக்கும், தடைகள் இருக்கும். தாவீது கர்த்தருக்கு ஆலயத்தை கட்ட தீர்மானித்த போது கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட இடத்தை காண்பித்து கொடுத்தார். அந்த இடம் மோரியா மலையிலே ஈசாக்கை பலி செலுத்தும்படி கொண்டு சென்ற இடம். தாவீது ஜனங்களை எண்ணினதினால் இஸ்ரவேலருக்கு வந்த வாதை நின்ற இடம். அந்த இடத்தை தாவீது கர்த்தருக்கென்று ஆலயம் கட்ட பிரதிஷ்டை செய்தார். இயேசு கிறிஸ்து ஜெபிப்பதற்கு அதிகாலை வேளையில் வனாந்தரத்திற்கு போனார். இரவு வேளையில் ஜெபிப்பதற்கு ஒரு மலையின் உச்சிக்கு போனார். மற்ற நேரங்களிலெல்லாம் ஒலிவ மலையில் உள்ள கெத்செமனே தோட்டத்துக்கு சென்று அங்கே தன் இருதயத்தை ஊற்றி ஜெபித்தார். உங்களுக்கு ஜெபிப்பதற்கு ஒரு இடத்தை தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் அந்த இடத்துக்கு சென்று ஜெபித்து பாருங்கள். சில நாட்களுக்கு பின்பு கர்த்தர் உங்களுக்காக அந்த இடத்தில் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை நீங்கள் காணலாம். தானியேலுக்கு ஒரு ஜெப இடம் இருந்தது. அது அவர் வீட்டின் மேல் அறை. அங்கே சென்று பலகணிகளை எல்லாம் எருசலேமுக்கு நேராக திறந்து வைத்து தினமும் 3 வேளையும் ஜெபித்து வந்தார். ஜெபிப்பதற்கு தடை சட்டங்கள் வந்த போதிலும் அவர் அதை பற்றி கவலைப்படாமல் பகிரங்கமாய் ஜெபித்தார். இந்துக்கள் தங்களுடைய வீடுகளை கட்டும்போது பூஜை அறையையும் சேர்த்து கட்டுவார்கள். இஸ்லாமியர் நமாஸ் படிக்கக்கூடிய இடத்தை வைத்திருந்தார்கள். ஆனால் பெரும்பாலான கிறிஸ்தவ வீடுகளில் ஜெபிக்க, வேதம் வாசிக்க, தியானிக்க இடம் இருப்பதே இல்லை. உங்களுடைய வீட்டில் ஒரு இடத்தை தெரிந்தெடுத்து கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை செய்து அங்கே உங்களை அர்ப்பணித்து ஜெபியுங்கள். நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க அந்த இடம் தேவ பிரசன்னத்தினால் நிரப்பப்படும். அங்கே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை அளவில்லாமல் மூடுவார். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.